எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் இந்த இனிய நேரத்திலே உங்களை மருத்துவ தோழனாக சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். பொங்கல் திருநாள் தமிழுடைய தனி பெருமை வாய்ந்த இந்த உழவர் திருநாள் கழிந்து எல்லோரும் அந்த இன்பத்தை துய்த்த பிறகு ஒரு சலனமற்ற அந்த மனநிலையிலே உங்களுடைய எண்ணத்தில் சேருகிற விதமாக சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலியை கண்ட பிறகு நீங்கள் அனைவரும் மறவாமல் எங்களுடைய தெய்வத்தமிழ் சங்கம் அகம்புறம் யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் இந்த காலநிலைக்கு ஏற்ற அந்த மூக்கடைப்பு, மேல் சுவாசப்பை கிருமிகள், தும்மல் போன்ற ஒரு சாதாரண ஆனால் அன்றாடம் நிகழ்கிற இந்த நோய்க்குறிகளை பற்றி சில வார்த்தைகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். உடம்பில் முன்னமே நான் கூறியிருக்கிறேன், 2 உறுப்புகள் அவ்வப்போது விதவிதமான உணவுகளையும் விதவிதமான காற்றுகளையும் அனுதினம் அது உள்ளே வாங்கி கொண்டிருக்கிறது. உணவு பாதை கூட நாம் பசிக்கிற போது பேசுகிற போதுதான் திறக்கிறோம். ஆனால் இந்த உயிரை வாழ வைக்கின்ற உயிர் காற்றை உள் செலுத்துகின்ற இந்த நாசி, மூக்கு, மூச்சுக்குழல் மண்டலம் பிறந்த முதல் கொண்டு அது திறந்தேதான் இருக்க வேண்டும், செயல்பட்டு கொண்டேதான் இருக்க வேண்டும். அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த உறுப்பில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் உள் செல்கிற காற்றினுடைய தன்மை பொறுத்து, உள் செல்கிற காற்றினுடைய வேகம் பொறுத்து, உள் செல்லுகிற காற்றினுடைய அந்த அளவை பொறுத்து அதனுடைய பாதிப்பு கூடவும் குறையவும் சமமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த தும்மல் இருக்கிறதே, இந்த தும்மல் என்பது ஒரு அனிச்சை செயல், அன்கண்டிஷனல் ரிஃப்ளெக்ஸ் என்று சொல்வார்கள். அது ஒரு பாதுகாப்பு செயல் கூட. மூக்கு வழியாக அந்த துகள்கள், வித்தியாசமான துகள்கள், காற்றில் கலந்த துகள்கள் மூக்கு வழியே செல்கிற போது அங்கே இருக்கிற அந்த அந்த நாணல்கள் போன்ற அந்த நரம்பு முடிச்சுகள், நரம்புடைய முனைகள் அதை உணர்ந்து அதை உடனே வெளியே தள்ளுகிற விதமாகத்தான் நாம் மேற்கொள்ளுகிற ஒரு அனிச்சை செயல்தான் தும்மல் என்பது. ஹாச் என்று தும்புகிற போது அது கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் வேகத்திலே நாம் அந்த ஒரு செயலை நாம் செய்கிறோம், நமக்கும் தெரியாமல். வயிறு முதற்கொண்டு, உதரவிதானம் முதற்கொண்டு, மார்பு முதற்கொண்டு ஒருங்கே செயல்பட்டு எல்லா சக்திகளையும் ஒன்று திரண்டு நாம் எதிரியை வீழ்த்துவது போல இத்தனை சதைகளும் இத்தனை பாகங்களும் ஒன்றாக இணைந்து வெறும் காற்றை அடக்கி வேகமாக அந்த தும்மலை நாம் செயல்படுத்துகிறோம். அப்படி செயல்படுத்துகிற போது தேவையில்லாமல் செல்லுகிற அந்த காற்றில் கலந்த ஒரு அலர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒவ்வாமை பொருளோ வேறு சில துகள்களோ உடனே வெளித்தள்ளப்படுகிறது. இந்த அனிச்சை செயல் இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு செயலாகும். இதை சிலர் விருமனை உருவாக்குகிற விதமாக மூக்கிலே சில தூண்டுதலை செய்வார்கள். அப்படி செயற்கையாக செய்வது மிக மிக தவறான ஒரு உதாரணமாகும். ரைட், இது ஒரு அளவிலே தான் இந்த உடம்புக்கு அந்த அனிச்சை செயலை ஆரம்பிக்கத்தான் தெரியும். சில நேரத்தில் அதை நிறுத்த தெரியாது. உடம்புக்கு ஒரு பேதி ஆகிறது என்றால் அதுவும் ஒரு இயற்கை பாதுகாப்பு செயல்தான். அதற்கு பேதி ஆகத்தான் தெரியும். சில நேரங்களில் அதை கட்டுப்படுத்த அதனாலே முடியாது. ஒரு பூதத்தை ஒரு முனிவர் உருவாக்குகிறார். அந்த பூதம் வளர்ந்து விரிந்து ஒரு ஆளை அடித்து வருகிறது. அடுத்தது ஆக்ரோஷமாக இருக்கிற போது யார் உருவாக்குகிறார்களோ அவரையே கூட சில நேரத்தில் அடித்து விடும் என்று சொல்வார்கள். அப்படி இந்த உடம்பை காப்பாற்ற உருவாக்கப்படுகிற இந்த அனிச்சை செயல்கள் அளவு மீறி அடுத்த அளவுக்கு ஆர்வ கோளாறோடு மீண்டும் 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 தும்பலை உருவாக்கி அங்கே மூக்குக்குள்ளேயும் மேல் தொண்டைக்குள்ளேயும் நீர் சக்தி உருவாக்கி சளியை ஆரம்பிக்கிற ஒரு பணியை செய்து விடுகிறது. ஆக அந்த தும்பல் என்பது தும்பலோடு இல்லாமல் 2-3 தடவைக்கு மேல் இருந்தால் அதுவே ஒரு கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நோய் அறிகுறி ஆகும். சரி, இந்த தும்பல் எதற்காக வருகிறது? இதே காற்றை தான் பக்கத்தில் இருக்கிறவர் சுவாசிக்கிறார், அவருக்கு வரவில்லை, நமக்கு மட்டும் வருகிறது என்றால் நாம் அதற்கு உணர்வு கூடுதலாக உள்ள ஹைப்பர் சென்சிட்டிவ் உள்ள நபராக நாம் இருக்க வேண்டும்.
இதற்கு பேர் ரைனைட்டிஸ் என்று பெயர். மூக்கில் உடனே நீர் சுருங்குறது அல்லவா, அதற்கு பேர் ரைனைட்டிஸ் என்று பெயர். அந்த ரைனைட்டிஸ் தான் எல்லா விதமான அலர்ஜிக்கான ஆரம்ப புள்ளி. இது குறிப்பாக குழந்தைகளுக்கு இந்த தும்பலும் மூக்கு நீர் வடிதலும் அது ஆரம்ப கட்டத்திலேயே நாம் சரி செய்யவில்லை என்றால் அந்த தொடர்ச்சி, அந்த அலர்ஜி தொடர்ச்சி உள் சென்று ட்ரக்கியா என்று சொல்லக்கூடிய மூச்சு முதல் பெருங்குழாயை பாதித்து அது உள்ளே சென்று பிரான்கியோல்ஸ் மூச்சு சிறுகோள்கள் லங்ஸ் வரை பாதிக்கிற வாய்ப்பு இருக்கிறது. அந்த அலர்ஜி அடுத்த கட்டமாக அலர்ஜிக் ரைனைட்டிஸ் போய் அலர்ஜிக் ட்ரக்கியைட்டிஸ் போய் அலர்ஜிக் பிரான்கைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்மா லெவலிலே அது விட்டுவிடும். ஆக சாதாரணமாக இருக்கிற 2-3 தும்பல், எப்போ ஒரு நாளைக்கு வருகிற தும்பல் சாதாரண விஷயம். அதையும் தாண்டி அடிக்கடி தும்பல், அதனை அடுத்து மூக்கு நீர் வழிதல், அதற்கு அடுத்து இருமல், அதற்கு அடுத்து சளி, அதற்கு அடுத்து ஜுரம், இப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அது அவர்களுக்கு ஒவ்வாயினுடைய அறிகுறி. இதை குழந்தை பருவத்திலேயே குறிப்பாக 5 வயதுக்குள் இந்த ஒரு அறிகுறியை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். உடம்பில் ஏற்பட்டுள்ள IgM அல்லது யூசனோபிலியா என்ற இந்த செல்களினுடைய அளவை கணக்கெடுத்து அதற்கு மாற்று மருந்தை ஆரம்பத்திலேயே நீங்கள் அது கொடுத்து சரி செய்ய வேண்டும். இல்லை என்றால் பிற்காலத்தில் ஆஸ்மா என்று முழுவதுமாக நிவர்த்தி செய்ய முடியாத நோயில் போய் அது முடிந்துவிடும். சரி, இதற்கு என்ன உணவு தடுப்பு முறை என்று சொன்னால் குளுமை கட்டுப்பாடு தான். நம் பெரியவர்கள் சொல்வதுதான். தலைக்கு குளித்தலை மிகவும் குறைத்துக் கொள்ள வேண்டும். தினமும் தலைக்கு குளிப்பவர்கள் தான் என்னுடைய எச்சரிக்கை என்னவென்றால், ஏதோ ஒரு முக அழகுக்கோ சிகை பாதுகாப்புக்கோ அல்ல. அது மீண்டும் மீண்டும் மூக்கு வழியாக, காது வழியாக, கண் வழியாக, தொண்டை வழியாக நீர் திரும்ப திரும்ப சென்று அந்த நீர் துளிகள் அது உடம்பிலே சேர்ந்து அது மாறாத ஒரு சளியை உருவாக்கும். வாரத்துக்கு ஒரு முறை போன்றது. இதே ஒரு காட்டில் வேலை செய்கிறவர்கள் தலை அழுக்கு ஏற்படுகள் செய்தால் அதற்கு வேறு அர்த்தம். சும்மா இருந்து கொண்டு ஒரு அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டு தினமும் தலை குளித்த பழக்கத்தை நீங்கள் குறைக்க வேண்டும். அடுத்து பாத்ரூம் குளியலறையை சென்றவுடன் இந்த அலர்ஜி உள்ள உடனே முதலில் தலைக்கு தண்ணியை ஊற்றிக் கொள்ளக்கூடாது. எப்போதும் போல கழுத்து கீழே குளித்து விட்டு அறையை விட்டு வெளியே வருகிற அந்த கடைசி தருணத்தில் தலைக்கு குளித்து கசக்கி உடனே துடைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கால அளவை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக உள்ளே சென்றவுடன் தலைக்கு தண்ணி ஊற்றினால் நீங்கள் குளிக்கிற அந்த 10-15 நிமிடம் தலையிலே நீர் இருந்து அலர்ஜிக்கான வழியை வகுக்கும். அந்த இடைவெளியை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். உடனே ஆற்றி விட வேண்டும். குழந்தையாக பெண் பிள்ளைகள் நான் சொல்வது அதுதான், ஈரத்தலையோடு நாம் அலையக்கூடாது. அது தலையையும் அது சைனசைட்டிஸையும் ரைனைட்டிஸையும் அலர்ஜியும் கொடுக்கும். இரண்டாவது, புகை தூசு இது இருக்கிற பகுதிகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். மூன்றாவது, படுக்கும் போது அந்த படுக்க விரிப்புகளை வேறு யாரையாவது கொண்டு உதறி மாற்றி படுக்கைகளை தினந்தோறும் நீங்கள் மாற்ற வேண்டும். தலையணை உட்பட அந்த படுக்க அறை சுத்தமாக தூசு தும்பு இல்லாமல் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். 4, நீங்கள் குளிப்பதும் சுடுநீராகவே இருக்க வேண்டும். 5, உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத ஆகாரங்கள், குளிர்ச்சியை தரக்கூடிய மிக பழச்சாறுகளையோ குளிர்பானங்களையோ நீங்கள் அருந்தவே கூடாது. குளிர்ப்பதும் சுடுநீராக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து, நேராக ஃபேனுக்கு கீழே மின்விசிறிக்கு கீழே தொடர்ந்து படுக்க கூடாது. பக்கவாட்டு மின்விசிறி இருந்தால் மிக 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 நல்லது. அல்லது குளிர்சாதன பெட்டி வைத்துக் கொள்பவர்கள் 24 டிகிரி சிக்கு மேல் இந்த குளிரை நீங்கள் ஏற்படுத்த வண்ணம் நீங்கள் அதை சமன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து, இது உணவு வாழ்க்கை முறை. அடுத்து இதை தாண்டி நீங்கள் மூச்சு பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். மிக அருமையான உங்களுக்கு ஒரு நிவாரணம், மிக அருமையான ஒரு மூச்சு தான் ஒரு நலம் கிடைக்க வேண்டும் என்றால் காலையில் அமர்ந்து ஒன்றும் தேவையில்லை, மூச்சு அடக்கி நன்றாக மூச்சை இழுத்து டம் டம் பிடிச்சு ஃபோர்ஸாக அப்படி விட வேண்டும். மறுபடியும் ஸ்லோவா இப்படி செய்தால் அந்த லங்கில் இருக்கிற வைட்டல் கெப்பாசிட்டி, அதை உள்கொள்ளுகிற காற்றினுடைய அளவு பெரிதாகும். அப்போது நுரையீரலுடைய செயல்திறன் நிச்சயமாக கூடும். இது எதிர்காலத்தில் வரக்கூடிய ஆஸ்மாவையும் எதிர்காலத்தில் வரக்கூடிய COPD கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் என்று சொல்லக்கூடிய மூச்சு அடைப்பு, அதற்கு வைத்தியமே கிடையாது. ஒரு காலகட்டத்தில் போனா ஆக்சிஜன் பண்ண முடியாம போய் ஆக்சிஜன் சிலிண்டரோட வாங்குற மாதிரி ஆயிடும். இன்னும் அப்படி இருந்தா கூட அந்த மூச்சுக்குள் முழுமையாக அடைப்பட்டு அது ரண சிகிச்சைக்கு அறுவை சிகிச்சையில் போய் முடியும். நாம் இலகுவாகவே
கை கால்களுக்கு பயிற்சி கொடுப்பது போல அந்த நுரையீரலுக்கும் பயிற்சி கொடுக்கிற விதமாக நீங்க இந்த மூச்சு பயிற்சியை செய்தால் மிக அருமையான ஒரு நல் விளைவுகள் ஏற்படும். ஆகவே உணவு முறையிலும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது முறையிலும் மிதமான மூச்சு பயிற்சி முறையிலும் நீங்கள் இந்த மூச்சு மண்டலத்தை நலமாக நிர்வகிக்கலாம். அது கொண்டு உள் செல்கிற காற்று சுத்தமாகவும், உள் செல்கிற காற்று திடமாகவும், உள் செல்கிற காற்று 100க்கு 100 நம் உயிரை காப்பாற்றுகிற நலமாகவும் அமையும் என்று கூறி, இந்த குளிர் காலகட்டத்திலே இத்தகைய பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், மேற்கொண்டு வளமோடு வாழ வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.